சோத்தரிக்கிறேன். இந்த குடும்ப கூடுகையிலே நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் என்ன ஆலோசனையை கொடுக்கிறாரோ அதை கேட்டு அதன் பிரகாரம் என்ன செய்வோம். வாசிங்க. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும். இந்த நீதிமொழிகள்ல எழுதினது சாலமோன். இந்த சாலமோன் தாவீதினுடைய குமாரன். இந்த சாலமோன் நீதிமொழிகளை எதற்காக எழுதினார் என்பதை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லுது. ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசத்தை அடைவதற்காக இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்டது. இந்த நீதிமொழிகள் எதற்காக எழுதப்பட்டது? ஞானம், போதகம் அதை அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசத்தை அடைவதற்காக இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் என்ன செஞ்சார்? சாலமோன் எழுதினார். இந்த சாலமோன் யார் என்றால் ஞான இருதயம் திறக்கப்பட்ட ஒருவர். எந்த இருதயம் திறக்கப்பட்ட ஒருவர்? என இந்த இருதயத்துக்குள்ளதான் ஞானம், அறிவு என்பவைகளுடைய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. இந்த ஞான இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஞான இருதயத்தை சாலமோனுக்கு கர்த்தர் திறந்த போது சாலமோன் ஒரு மனுஷனை பார்க்க. இந்த மனுஷனை பார்க்கும்போது, இந்த மனுஷன் வெளியே போகும்போதும் உள்ளே இருக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் இவர் மேல ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறத பார்க்க. யாரு? ஞான இருதயம் திறக்கப்பட்டவர் ஒரு மனுஷனை பார்க்க. அந்த மனுஷனுடைய தலைக்கு மேலே என்ன இருக்கு? ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. இந்த உலகத்திலே அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை தேடி அந்த சபைக்கு போனா ஆசீர்வாதம் வந்துருமா, இந்த சபைக்கு போனா ஆசீர்வாதம் வந்துருமா என்று என்ன செய்தாங்க? ஆசீர்வாதத்தை தேடி ஓடுதாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த குடும்பத்தை தேடிதான் ஆசீர்வாதம் வரணுமே தவிர அவர்கள் ஆசீர்வாதத்தை தேடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நீங்க நல்ல கவனிங்க. இந்த மனுஷனுடைய தலைக்கு மேல என்ன இருக்கு? பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதத்தை இவர் தேடி போனானா, ஆசீர்வாதம் இவனை தேடி வந்ததா? ஆசீர்வாதம் இவனை தேடி வந்தது. அப்ப சொந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் என்ன இருக்கணும்? பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் நாம ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது? தேடி போகக்கூடாது. இப்ப அநேக குடும்பங்கள் எந்த சபைக்கு போனா ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று என்ன செய்தாங்க? போறாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆசீர்வாதம் யாரோட கையில இருக்கு? நம்ம கையில தான். எங்க ஓடி போனாலும் ஓடி போட்டாலும் இந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை தேடி ஓடி போனானா? எங்கேயும் ஓடல. ஆனா ஆசீர்வாதம் இவனை தேடி வந்தது. நீங்க தாவீதை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது அபிஷேகத்தை தேடி போகல, தாவீதை தேடி அபிஷேகம் வந்தது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவனை தேடி என்ன வந்தது? ஆசீர்வாதம். அப்ப நம்மை தேடி என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணும். அதாவது நான் உலக குடும்பங்களை சொல்லல, ஒரு ஆவிக்குரிய குடும்பம். ஆனால் ஆசீர்வாதத்தை தேடி போகக்கூடாது. ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை தேடி வரணும். நான் ஒரு உதாரணமா சொல்றேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். அதுல முதலாவது 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும், நல்ல கவனிங்க, ஓபேத் ஏதோமினுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அப்ப இவர் ஆசீர்வாதத்தை தேடி போனாரா? இவருடைய வீட்டை தேடி ஆசீர்வாதம் வருதா? இவருடைய வீட்டை தேடி ஆசீர்வாதம் வருது. எப்படி? ஐயா, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பெட்டி கோபத்துடனே எப்படி என்னிடத்தில் கொண்டு வருவது என்று சொல்லி தாவீது அதற்கு மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே கொண்டு போய் வச்சாங்க.
அப்ப ஆசீர்வாதம் எங்க போகுது? ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டியை நோக்கி வரல, அதுல உள்ள ஆசீர்வாதத்தை நோக்கி வரல. ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? ஆசீர்வாதம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு வருது. வாசிங்க நீங்க அத 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில், 3 மாதம் தான் இருந்தது. 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும், அந்த வீட்டை மாத்திரமல்ல, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அடுத்த கீழ் உள்ள வசனம் என்ன சொல்றது? ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள நாமளும் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இவர் ஆசீர்வாதத்தை தேடி போகல, இந்த வீட்டை தேடி ஆசீர்வாதம் வருது. இப்ப எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போறாங்க. கடன் வாரம் தான் ஒரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? கடன் வாரம். நீங்க நல்ல கவனிங்க. நீயோ கடன் வாங்காய், கடன் கொடுப்பாய். இது என்னது? வசனம். சாத்தான் நம்மள வசனத்தை தான் மீற வைப்பான். ஒரு குடும்பத்துல சாத்தான் எதை மீற வைப்பான்? வசனத்தை மீற வைப்பான். கடன் வாங்க கண்டிப்பா வைப்பான். அதனாலதான் அநேக குடும்பங்கள் இந்த உலகத்துல எதை தேடி போறாங்க? ஆசீர்வாதத்தை தேடி போறாங்க. என்னைக்குமே ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரணும்னு எந்த குடும்பங்களும் நினைச்சதே இல்லை. அநேக குடும்பங்கள் சபையா போறாங்க ஆசீர்வாதத்தை தேடி. அங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் வந்ததால, இங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் வரும். எங்க வந்தாலும் யார் ஒருவர்? கர்த்தர் ஒருவர். எங்க போனாலும் யார் இருக்கா? கர்த்தர் தான் இருக்கு. ஆனா இந்த மனுஷனை தேடி என்ன வருது? ஆசீர்வாதம். சாலமோன் பார்த்துட்டே இருக்க, இந்த மனுஷனுடைய தலைக்கு மேல மட்டும் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சாலமோன் சோதிச்சு பார்த்து எழுதினார், இந்த மனுஷன் யாரு? உண்மையுள்ள மனுஷன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பூரண ஆசீர்வாதம் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? நீங்க 1 கொரிந்தியர் எடுங்க, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரனும், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்ப நம்மை ஒரு குடும்பத்தை கர்த்தர் அழைத்தது எதற்காக? தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. அந்த நம்மளை ஒரு குடும்பத்தை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப அவர் நம்ம குடும்பத்தை விட்டு விலகல. அவர் யாரு? உண்மை உள்ளவர். ஆனா இந்த அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தது எதற்காக? கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமா இருப்பதற்கு நம்மளை அழைச்சார். இந்த ஐக்கியத்துல நாம் உண்மையா இருக்கிறோமா? ஒரு குடும்பம் முதலாவது தேவனோடு கூட ஐக்கியத்துல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? அதான் நான் சர்ச்சைக்கு வர்றத சொல்லல. ஹிருதயம் யாரோட ஐக்கியமா இருக்கணும்? தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும். அப்போ ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஏற்படுத்தின குடும்பத்துக்கு அந்த குடும்பம்
ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? அப்ப எதற்காக ஏற்படுத்தினார்? எதற்காக அழைத்தார்? அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு. அநேக குடும்பங்கள் முதல் எதுல பின்வாங்குது? தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். ஒரு குடும்பத்தை அழைத்தது எதற்காக? தேவனோடு ஐக்கியமா இருக்கிறது. உன் இருதயம் எங்கேயோ அங்கேயே உன் பொக்கிஷம். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கோ நம்ம இருதயம் எங்க இருக்கணும்? நமக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நமக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நமக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கர்த்தரிடத்தில். அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கணும்? கர்த்தர். அதான் இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள. அப்ப அந்த அழைப்புல நாம உண்மையா இருக்கிறோமா? அந்த ஐக்கியத்துல. இப்ப நான் ஒரு சில குடும்பத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்ப ஆதாம் ஏவாள் என்கிற குடும்பத்தை இயேசு எதற்காக அழைத்தார்? எதற்காக சிருஷ்டித்தார்? அந்த குடும்பங்களோடு தேவன் உலாவுவதற்காக, அந்த குடும்பத்தோடு தேவன் ஐக்கியமாய் இருப்பதற்காக. இப்ப இந்த குடும்பம் கர்த்தர் விளக்கின வழியில போன போது என்ன ஆச்சு? பழத்தை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க. இப்ப சாப்பிட்டாச்சு. இப்ப இயேசு வாரார். அந்த உலாவுற டைத்துக்கு இயேசு வாரார். இயேசு வந்து கேட்க, என்ன கேட்க? நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆனா இவர் என்ன சொல்லணும்? ஆனா அந்த குடும்பங்கள் எதை ஏற்றுக்கொள்ளல? உண்மையை ஏற்றுக்கொள்ள. இத்தனைக்கும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட குடும்பம். நாம என்ன தெரியுமா நினைப்போம்? அவனும் மனுஷன் தானே நினைப்போம். ஆனா அந்த மனுஷனும் எப்படி இருக்கணும் விரும்புத? அதான் கர்த்தர். ஆனா இங்க பாருங்க, இந்த குடும்பங்கள் உண்மையை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள. ஏன்? ஆனா ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நிறுத்தி வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு போகுது. ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. இதை யாரு சொல்றார்? பர்சேபால சொல்றார். அடுத்து வாசிங்க. அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த இவனுக்கு எத்தனையோ ஆட்டுக்குட்டி இருக்கு, அதெல்லாம் என்ன செய்யல? பிடிக்கல. ஆனா யாருடைய ஆட்டுக்குட்டியை பிடிக்காம? தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டி பிடிச்சு அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான்.
அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். நல்ல கவனிங்க, அங்க கர்த்தர் ஆதாமனுடைய குடும்பத்தை பார்த்து டைரக்டா பேசுறார். நீ புசித்தாயோ என்று கேட்கும்போது அவர் என்ன செய்யல? உண்மையை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இங்க பாருங்க, இவர் ராஜா, இவர் ராஜாவா இருந்தாலும் நீயே அந்த மனுஷன் என்று சொன்ன உடனே 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இவன் தான் உண்மை உள்ளவன், இவன் தான் உண்மை உள்ளவன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரும். அங்க அந்த குடும்பம் எப்படி இல்லை? உண்மையா இல்லை. அதனால ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போச்சு. ஒரு குடும்பம் தேவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஐக்கியம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் உண்மை இல்லை. எப்போ அந்த குடும்பத்தை விட்டு உண்மை போயிட்டோ அப்போ தேவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஐக்கிய பிளவு வந்துட்டு. அப்ப அப்படி ஐக்கிய பிளவு வந்துட்டு. ஒரு குடும்பத்தை கர்த்தர் அழைத்தது யாரோட ஐக்கியமா இருப்பதற்கு? கர்த்தர். குப்பம் வாசிங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 4ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. ஆதியாகமம், இது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் நல்ல கவனிங்க. ஏதேனை விட்டு இப்போ இந்த குடும்பம் துரத்தப்பட்டாச்சு. இப்போ இந்த குடும்பம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கு? 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். ஆனா உயிரோடு இருந்தார் எத்தனை வருஷம்? 900. இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து யாருக்காக வாழ்ந்தார்? வாசிங்க அடுத்து. ஆதாம் சேத்தை பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். இப்ப 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாம் சேத்தை பெற்ற பின் ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ 930 வருஷம் உயிரோடு இருந்த அந்த குடும்பம் யாருக்காக வாழ்ந்துச்சு? தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் உலகத்துக்காகவும் தான் ஆதாம் வாழ்ந்தானே தவிர தேவனுக்காக வாழல. ஏன் வாழ முடியல? ஏதேனே குறித்த தரிசனம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு எந்த தரிசனம் இருக்கணும்? பரலோகத்தை குறித்ததான தரிசனம் கண்டிப்பா இருக்கணும். நாங்கள் இங்கே அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை இட்டார்கள். அப்படி அறிக்கை இட்டு அந்த பரம தேசத்தையே நாடி போனார்கள். அவர்களுடைய தரிசனம் என்ன செய்யல? மங்கள. ஆதாம் 930 வருஷம் என்ன யாருக்காக வாழ்ந்தான்? ஒரு குடும்பம் எப்போ தனக்காகவும் உலகத்துக்காகவும் ஜீவிச்சுட்டு இருக்கோ அன்று முதல் அந்த குடும்பத்துக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கும்? ஐக்கிய பிளவு இருக்கும். தேவன் இருப்பார், ஆனா அந்த குடும்பத்துக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கும்? அதான் மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் இடையே என்ன உண்டு? ஒரு பிளவு உண்டு. ஏன்னா வித்தியாசம். அவங்க மரித்த பரிசுத்தவான், கீழே துன்மார்க்கு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிளவு. இதே போலதான் ஆதாமுக்கும் ஆதாமினுடைய குடும்பத்துக்கும் தேவனுக்கும் என்ன வந்துட்டு? ஒரு பிளவு. ஏன்னா தரிசனம் வாங்கிட்டு ஒரு குடும்பம் எப்போ தனக்காகவும் தன்னோட உலகத்துக்காகவும் வாழ்ந்துட்டு வருதோ அந்த குடும்பம் கர்த்தருக்காக வாழவே முடியாது. நாம் கர்த்தருக்காக வாழணும். ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த நோக்கம் என்ன? நீங்க நல்லா யோசிங்க. நம்ம எல்லாமே செய்வோம், ஆனா கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்தை கண்டிப்பா விட்டுருவோம். நேரம் கர்த்தர்ட்ட போய் கேட்கல, கர்த்தாவே என்னையே ஆசீர்வதிங்க,
பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு வீட்டில் நீங்கள் போய் பிரவேசிக்கும் போது அங்கே சமாதானத்துக்கு பாத்திரமானா இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அங்க தங்கும். இயேசு சொன்னார், நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க சமாதானம் சொல்லுங்க. அங்க இந்த சமாதானத்துக்கு பாத்திரவான் இருந்தால் அங்க என்ன தங்கும்? சமாதானம் தங்கும். இதே போலதான் ஆசீர்வாதம். இதே போலதான் ஆசீர்வாதம். முதலாவது தேவன் ஒரு குடும்பத்தை அழைத்தது அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு. அதுல நாம உண்மையா இருந்துட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்தை என்ன செய்வார்? அந்த மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். இதான் தாவீதினுடைய குடும்பத்திற்கும் ஆதாமினுடைய குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையை சொன்னா ஆதாம் குடும்பத்தின் மூலம் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? வெளிப்பட்டு வரணும். ஆனா யார் குடும்பத்தின் மூலம் வெளிப்பட்டு வர? தாவீதின் குமாரனே, நீயே இந்த மனுஷன் சொன்ன உடனே 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தாது அவன் இருதயத்துல என்ன இருந்தது? 51:6 வாசிங்க. சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புதல். உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்பல, உள்ளத்துல உண்மை இருக்கணும் என்று விரும்புதல். ஒரு குடும்பத்துக்கும் தேவனுக்கும் இடையே என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அதனாலதான் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வேன். உள்ள என்ன இருக்கு? உண்மை. அவன்கிட்ட பைபிள் கிடையாது, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ராஜாட்ட என்ன இருக்கும்? வெறும் அதிகாரம் தான் இருக்கும். ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? ஆனா நம்மகிட்ட பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை? உண்மை. என்னைய சொல்றோம். ஆனா நாம என்ன செய்வோம்? இந்த பைபிளை தூக்கிட்டு நேரம் எங்க வருவோம்? அது நான் சொல்லி தந்த மாதிரியே அப்படி எப்படி வைப்போம்? இப்படிதான் என்னையே சொல்லுவோம். ஆனா தேவன் எதை விரும்புகிற? இருதயத்துல உண்மை இருக்கிறது. அது தாவீதுக்கு தெரிந்தது. அதனால்தான் தாவீது என்ன சொன்னார்? நான் கர்த்தருக்கு விரோதமாய் அறிக்கையிட்டார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்துல இருக்கிற பொக்கிஷத்தை மாதிரி எந்த குடும்பத்திலையும் இல்லை. தாவீதுக்கு சாலமோன் கொடுத்த பொக்கிஷத்தை மாதிரி எங்கேயும் இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓபேதேதோம் ரோட்ல உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியும் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் உண்மையா இயேசு இரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ஆனால் ஆசீர்வாதத்தை தேடி போக, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான நாம் இருந்தால் ஆசீர்வாதம் நம்மை தேடி கண்டிப்பாக. நாம் அதற்கு பாத்திரமாக உங்க குடும்பத்துக்கும் தேவனுக்கும் இடையே எந்த ஒரு ஐக்கிய பிளவும் வரக்கூடாது. அந்த மனுஷனை சாலமோன் பார்த்தார். அந்த மனுஷனுக்கு மேல பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. எங்க போனாலும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கிட்ட போகல. அதான் சாலமோன் எழுதினார், இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதான் இந்த நீதிமொழிகள் எழுத காரணம் என்ன? ஞானம், போதகம் என்பவர்களை அறிந்து, புத்திமதிகளை உணர்ந்து, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை குறித்த உபதேசத்தை எது மூலம் அடையலாம்? இந்த நீதிமொழிகள். இத்தனைக்கும் ஆதாமுடைய குடும்பம் என்ன சொல்லிச்சு? ஆதாம் என்ன சொன்னார்? எப்போதுமே ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் ஒழுங்கா இருந்தாலே அந்த குடும்பம் ஒழுங்கா இருக்கு. நான் வசன பிரகாரம் சொல்றேன். ஆதாம் என்ன சொன்னார்? ஆதாம்கிட்ட வந்து என்ன சொன்னார்? நீ விளக்கில கனியை புசித்தாயோ? உடனே ஆதாம் என்ன சொன்னார்? தேவரி நேரம் கை எங்க போயிட்டு. ஆனா தாவீதுட்ட பாருங்க, தாவீது நீங்க ஏன் என்ன அனுமதிச்சீங்கன்னு அவன் சொல்லல. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். இந்த வேதம் சத்தியமானால்
இந்த குடும்பம் கண்டிப்பா என்ன செய்யப்படும்? மற்ற குடும்பங்கள் எனக்கு தெரியும். அடுத்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த ஒரே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிரு. அதுல 1 முதல் வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும். இல்ல நீங்க 4ஆம் அப்போஸ்தலர் 4:34 முதல் வாசிங்க. 35 முதல் வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவன் அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. சாரி 34ல இருந்து வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இது ஒரு குடும்பம். நல்ல கவனிங்க, இது ஒரு குடும்பம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அவங்க வித்தது போலவே அந்த குடும்பங்கள் எப்படி காணியாட்சியை வித்ததோ அதே போலவே இந்த குடும்பம் வித்தது. தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. அப்ப அனனியாவும் சப்பிராலும் நிலத்தை வித்தாச்சு. நிலம்னா காணியாட்சியை வித்துட்டாங்க. வித்துட்டு நேரா சபைக்கு நாளைக்கு அதை என்ன செய்யணும்? அவங்க கிரய பணத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் தேவையானதை என்ன செய்வாங்க? பகிர்ந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போவாங்க. அதை வாங்கிட்டு போகும்போது என்ன இல்லை? குறைவு இல்லை. அதை வாங்கிட்டு போகும்போது என்ன இல்லை? குறைவாய் இருந்ததில்லை. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆனா அதே மாதிரிதான் இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குடும்பமும் சபையில தான் இருக்கு, இந்த குடும்பமும் சபையில தான் இருக்கு. இதுக்கு பாஸ்டர் யாரு? சாதாரண ஆளுங்க, பேரு. எங்க வீட்டுல என்ன பேசிட்டு போறாங்க? ஒரு பங்கு நாம வஞ்சிச்சு வத்திடுவோம். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பாதத்தில் போய் இதை மாத்திரம் என்ன செய்வோம்? அப்படி பேரு பிரசங்கத்தை கேட்டே என்ன வரல, உண்மை வரல. அப்போ நாம ஏமாத்த உணர மாட்டோம். இத்தனைக்கு பேதுரு பரிசுத்த ஆவி இறங்கின உடனே எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண பேதுரு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதே பிரசங்கத்துல குத்தப்பட்டவங்க நிறைய பேர். ஆனா அப்படிப்பட்ட சபையில இருந்து என்ன, ஒரு பங்கை வீட்டுல வச்சுட்டு ஒரு பங்கை என்ன செஞ்சாங்க? 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாச்சு. இப்ப அதாவது நல்ல கவனிங்க, மத்த காணியாட்சியும் அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கும் போது அப்போ பேதுருக்கு என்ன வரல? வெளிப்பாடு வரல. ஆனா இந்த அனனியா கொண்டு வந்து பாதத்துல அப்போஸ்தலர் பேதுருனுடைய பாதத்துல கொண்டு வந்து வச்ச உடனே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். என்ன வெளிப்படுத்தினார்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே. நீங்க நல்ல கவனிங்க, ஒரு சபையில ஒரு குடும்பம் இருந்தா அது முதலாவது தேவனுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பா உண்மை இருக்கணும். அந்த குடும்பம் தேவனோடு உண்மையா இருக்கணும். யாரோடு? இந்த குடும்பத்துக்கும் யாருக்கும் உண்மை இல்லை, தேவனுக்கும். அதனால அவர் என்ன சொன்ன? 3ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி.
பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போய் சொல்லும்படி அப்ப வெளிப்படுத்தி கொடுத்தது யாரு? ஆவியானவர். வாசிங்க. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்போ இந்த குடும்பத்துக்கும் தேவனுக்கும் ஐக்கியமா இருக்க வேண்டிய குடும்பம் இப்போ சாத்தான் இருக்கு. சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இந்த குடும்பம் வந்து, இந்த குடும்பம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கு? ஆனா சபைக்கு வந்திருக்கு. ஆனா கண்ட்ரோல் எங்க இருக்கு? நான் அதனால எந்த குடும்பத்தையும் அதிகமா டக்குன்னு இது பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த குடும்பம் எந்த கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியாது. இந்த குடும்பம் சபைக்கு வந்திருக்கு. இத்தனைக்கும் பரிசுத்தமா வந்து என்ன செஞ்சிருக்கு? நான் அந்த அன்னையே பார்த்து பாரு, அன்னைக்கு தப்ப பரிசுத்தமா வந்து என்ன செஞ்சிருக்கு? காணியாட்சிய கொண்டு வந்து எல்லாரும் செஞ்சாங்க. நானும் காணிக்கைய கொடுத்துட்டேன். இது என்ன? ஆனா ஒரு பங்கு இதை வச்ச உடனே, பாதத்துல வச்ச உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொல்லிட்டார்? வெளிப்படுத்தி கொடுத்துட்டேன். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இருதயம் சாத்தானுடைய கையில போகும்போது என்ன வேணும்? உண்மை வேணும். அது அதுக்காக 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே, அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும், அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. எத்தனை குடும்பம் உண்மையா கொடுக்கு? அதுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியும். எல்லாவற்றிலும் எத்தனை குடும்பம் உண்மையா கொடுக்கு? இந்த குடும்பம் ஒரு பங்கா வஞ்சித்து. நாம எல்லாத்தையுமே என்ன செய்வோம்? வஞ்சிச்சிருவோம். ஆனா இந்த குடும்பம் ஒரு பங்கா வஞ்சித்ததுக்கு இவ்வளவு தண்டனை. இப்போ இந்த தண்டனை இங்க இருந்திருந்தா கண்டிப்பா எத்தனையோ குடும்பங்கள் மனந்தில்லை. நீங்க நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்க என்ன நடந்தது? 11ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே அவள், இல்ல 11ஆம் வசனம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இந்த பயம் நமக்கு வருதா? ஏன்னா தண்டனை வரல. தண்டனை வராதனால நமக்கு பயம் இல்லை. உண்மையா சொன்னா நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் கத்த தண்டனை கொடுத்திருந்தாரோ இங்க நிக்கவே முடியாது. இது கிருபையின் காரணம். அதனாலதான் நமக்கு என்ன வரல? அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். நாலாம் வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே, அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. அதை விற்ற பின்பு எங்க வந்துடணும்? கர்த்தருக்கு. அது விற்கிறது முன்னாடி தான் உனக்கு, வித்த பிறகு கர்த்தருக்கு. ஆனா அது ஒரு பங்கு எங்க இருக்கு? உன்கிட்ட இருக்கு. அதனால நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அப்போ சபைக்கு மேல என்ன இருந்துட்டு இருந்திருக்கு? பட்டையே இருந்துட்டே இருக்கு. எழுப்புதல் உள்ள காலம், தீ பற்றி எரிந்த காலம், பட்டயமும் மேல இருக்கு. தீயும் சபையில இருக்கு, பட்டயமும் மேல இருக்கு. ஒரு குடும்பத்துக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஐக்கிய பங்கு இதுலதான் உண்டாகும். ஒரு குரூப் வந்து கேட்கும், மல்கியா தீர்க்கதரிசி மூலம் நாங்கள் எதனாலே வஞ்சித்தோம் எங்களுக்கு சொல்லும். அப்போ வஞ்சித்ததே தெரியாம தான் ஒரு குரூப் என்ன செஞ்சுட்டு இருக்கு? சபையில உட்கார்ந்து. உடனே மல்கியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்றார், நீங்க காணிக்கைகளிலும் தசம பாகத்திலும் தானே. குடும்பங்கள் உலக பிரகாரமான உள்ள குடும்பம் அல்ல. உலகத்துல இருக்கிற குடும்பங்களை நான் எடுத்து சொல்றேன். இந்த பைபிள்ல உள்ள குடும்பம் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆனா அவனும் மனுஷன். அந்த மனுஷன் மேல பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. சாலமோன் கண்டார்.
உடனே எழுதினார், இந்த மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். 3 லைன். இந்த 3 லைன் தேவனுக்கும் நமக்குள்ள ஐக்கியத்தை எவ்வளோ உண்டாக்கிறது. நீங்கள் நல்ல நம்ம பெரிய பெரிய பாவம்லாம் செய்யணும். சின்ன பாவமே நம்மளை தேவனுக்கும் கர்த்தருக்கும் ஐக்கியத்தை இது பண்ணி. உலகத்தில் உள்ளவங்க அது வேற, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்க சின்ன பாவம் செஞ்சாலும் நாம் உடனே என்ன செய்வோம், அவனும் மனுஷன் தான். ஆனால் அந்த மனுஷன் உண்மையுள்ள மனுஷனாக அவன் தலைக்கு மேல முடியும் பரிபூர்ண ஆசீர்வாதம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தலைகிற கர்த்தர். அதுதான் பூர்ணத்திலேயே மிகப்பெரியது. எது? பரிபூரணம். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டும். ஆசீர்வாதம் நமக்கு வரும், அதுக்கு நான் பார்த்துருவோனா இருந்தோம் நிச்சயம் நம்ம தலைமை. நம்ம ஜெபிக்கிறதே அப்படிதான் ஜெபிக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. இவை இனி வரப்போகிற சம்பவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரம். அங்க என்ன பண்றது? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம். அதுக்கு ஒரு பாத்திரம், எல்லாத்துக்குமே ஒரு பாத்திரம். சமாதானத்துக்கு ஒரு பாத்திரம், ஆசீர்வாதத்துக்கு ஒரு பாத்திரம், எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரம். அதுக்கு நம்மளை வளையணும். அதுக்காக தான் குயவன் கையில நாம இருக்கோம். அதுக்காக தான் நம்ம எங்க இருக்கோம்? குயவன் கையில. குயவன் அந்தந்த பாத்திரத்துக்கு ஏத்தா போல நம்மளை வளையணும். இதுதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் கண்டிப்பா என்ன செய்யப்படும்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. இந்த சந்தேகமே இல்லை. இந்த வசனம் சத்தியம். இந்த வசனம் என்னது? இது கண்டிப்பா நடக்கும். ஆனா இதை பிரகாரம் நம்ம கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முதலாவது நம்மகிட்ட இங்கதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்க? உள்ள. நீங்க ஆவராக பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால், நீ தேவனுக்கு பயந்ததினால் அப்படின்னு தான் சொல்லுவார். நீ எனக்காக அதை செஞ்சதுனால் இதை அப்படி சொல்லணும். நீ என் சொல்லுக்கு சின்ன சின்ன வேலை தான் சொல்லணும். அதுல தான் என்ன இருக்கு? நீங்க பைபிளை எடுத்து படிச்சு பாருங்க. ஆசீர்வாதம் எதுல இருக்குன்னு பாருங்க. சின்ன சின்ன வேர்டுல தான் இருக்கு. இப்படி இருந்தால், சின்ன வேர்டு, கீழ்ப்படிந்தால், பயந்தால், அப்படிதான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கு? இந்த மனுஷனை சாலமோன் பார்த்துக்கிட்டே போனான். இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஓபேத்-ஏதோம் ஆசீர்வாதத்தை தேடி போகல. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேடி ஆசீர்வாதம். கண்டிப்பாக நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. கர்த்தாவே, நானும் இவர்களும் இதற்கு பாத்திரமானாய் இருந்து இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாங்க எங்களுக்கு கிருபைதார். எல்லாவற்றுக்கும் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறீரே அப்பா. நீர் எங்களை நல்ல பாத்திரமாய் வளையணுமே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்கணுமே, எங்களை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டணுமே. கர்த்தாவே, இது நீர் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட சரீரம் அப்பா. இதை நீரே மறுரூபப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.